சார் தென் வந்து இந்த சக நடிகர்கள் கூட நடிக்கிறது வந்து மேடிக்கு எப்போதுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாவோ, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஈகோ அது ஈகோன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அது மாரிலாம் எதுவுமே இருந்தது இல்லல்ல. அது அப்பல இருந்தே அப்படிதானே? வந்த புதுசுல இருந்தே அப்படிதானே? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா ஆயிருச்சு. இப்ப ஜெயிலர்ல வந்து மோகன்லால் வராரு, ரஜினி சார் இருக்காரு. ஸோ எல்லாரும் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிருச்சு. ஆனா அப்பல இருந்தே நீங்க அப்படிதானே? அத ஆமா. பத்தி ஏன்னா நம்ப அப்பலேருந்து பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவர் மகன், ஆ. நாயகன், அம் அ அபய் சண்முகி, ம், ம், இல்ல ரஜினி சாரோட பல படங்கள்லாம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அதோட ட்ரெய்லர் வரும்போதே, அதுல பல மேதைகள் தெரிவாங்க. ஓகே. யூ நோ அ அ அ நாசர் சார், இல்லாட்டா மனோரமா ஆட்சி, ம், செந்தில் சார், செந்தில் கவுண்டமணி ம், சார், இல்லாட்டா ஜனக்ராஜ், இந்த மாரி எல்லாருமே ம். போட்டி போட்டு நடிச்ச அந்த ட்ரெய்லர்ல யாருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறது குடும்பம் ம். தெரியாம எல்லாரோட ருச்சியும் அதுல வந்து தெரியும். எல்லா நவரசங்களும் தெரியற மாரி ம். கதாபாத்திரங்கள் அதுல இருப்பாங்க. மொழி தெரிஞ்சிருந்தனால வந்து அவங்க சீன் பண்ணும்போதே பட பட படன்னு டயலாக் வச்சு நம்மள சிரிக்க வச்சு, அழ வச்சு எல்லாமே பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது போக போக எல்லாமே அந்த ட்ரெய்லர் வந்து வெறும் ஹீரோ சென்ட்ரிக்கா போயி, ஹீரோயிசம் மட்டும் காட்டுற மாரி போயி, அது வந்து சுருக்கி ஃபேமிலிய வந்து தியேட்டருக்கே வரவிடாம அளவுல தியேட்டர்லாம் ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி, அப்படி இருக்கும்போது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உங்களுக்கு கதை சொல்ற அ அ லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ பிகினிங்லேருந்தே நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இறுதி சுற்றுல 4 பேரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, கண்டிப்பா பண்ணுவேன். அன்பே சிவம்ங்கிற ஒரு படம் வந்து கமல் சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதுக்காக நான் பண்ணேன் ஆ. ஆக்சுவலி.